எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சேலம்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து சதீஷ்குமார். சைனாவில் ஒரு பிரபல சேனலில் மாரியப்பன் சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் செய்தி வாசிப்பாளராக இருக்கார், தமிழ் செய்தி வாசிப்பாளராக. அது மாதிரி சைனாவில் ஆரம்பித்து தமிழகத்தில் சன் டிவிலேருந்து வின் டிவி வரைக்கும் தமிழகத்தில் உள்ள எல்லா சேனல்கள்லேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க, பேரும் புகழும் பணமும். அது மாதிரி உலகத்தின் எல்லா நாடுகள்லேருந்தும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எல்லா நாடுகள்லையும் ப்ளேஸ் ஆகி நிறைய சம்பாதிக்கிறாங்க, பணமும் புகழும் பேரும் மரியாதையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு சொகுசான, லக்ஸரியான, ஒரு கௌரவமான, ஒரு பந்தாவான ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தி வாசிப்பாளர் தொழில். ஓகேவா? இது தொழில் கிடையாது, இது ஒரு கௌரவம். ஏஆர் ரஹ்மானோட மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், நோயல் ஜேம்ஸ்னு. அவர் கூட எனக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும் ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி தமிழகத்தில் இருக்க போலீஸ் உயரதிகாரிகள்லேருந்து, அரசு உயரதிகாரிகள்லேருந்து பல பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு ஆசை, ஆனால் எனக்கு கிடைக்கல, நாங்கள் இப்படி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதை நானே நேரடியாக கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படித்தவங்க தான் வரலாம், பணக்காரங்க தான் வரலாம், அந்தஸ்து இருக்கிறவங்க தான் வரலாம், ரெக்கமெண்டேஷனில் தான் வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே போய் ஏழ்மையில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், ஏன் வறுமையில் இருக்கிறவங்க கூட வர முடியும். இன்றைக்கி இந்த துறையை, இந்த தொழிலை புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக ஜெயிச்சு செய்தி வாசிப்பாளர் ஆக முடியும். அதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறோம், அதை யாரும் மறந்துடாதீங்க. அதுக்கு முக்கியமாக உச்சரிப்பு தேவை, குரல் தேவை, மாடுலேஷன் தேவை, டைமிங் தேவை, டெம்போ தேவை, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்துலேயும் நாம் 21 வருஷமாக கிளாஸ் எடுத்து பர்ஃபெக்டாக எல்லோரையும் ரெடி பண்ணி உலகத்தில் இருக்கும் எல்லா சேனல்ஸுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிகிட்டு இருக்கோம். அவங்க ஜெயிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு துறைக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நான் சன் டிவி செய்தி வாசிப்பாளர் மணிக்கு கிளாஸ் எடுக்கிறது நான் தான் உங்களுக்கு கால் அட்டன் பண்ணி உங்கள் கூட பேசுவேன், உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். நீங்களும் ஜெயிக்கலாம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள், யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லாம் அப்படின்னு லைட்டாக தலையை லைட்டாக சிண்டா. ஓகே ஓகே, அப்படியே இருங்க. ஹை பால் ரொம்ப மேலே பார்க்குற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இங்கே பார்த்தா போதும். ஃபஸ்ட் லைன் பார்த்துக்கோ, ஓட்டும் போது ஃபஸ்ட் லைன் கொடுங்க. ஓகே, இந்த டாப்பில் இருக்கட்டும். ஓகே, நல்லா ஸ்மைல் பண்ணி வணக்கம் தலைப்பு செய்திகள் அப்படின்னு ஸ்மைல் பண்ணி ரிலாக்ஸ்டாக போங்க. ஒன்றும் டென்ஷன் வேண்டாம், சரியா? ஃப்ரீயாக பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். ரெடியா? டேக் பண்ணலாம். கேமராவை பாருங்கள், கேமராவை பாருங்கள். வணக்கம் தலைப்பிகள் இங்கே பார்த்துட்டு அங்கே போயிடுங்க. ரெடி? பக்கவாக இருக்கும் சார். கேமரா மொபைல் தானே? ஆமாம். ஆக்ஷன். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள். வேளாண் துறையினருக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். மணிப்பூர் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அமெரிக்கா வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. அப்படியே சைடு ஃப்ரேம் க்ளோஸ். சைட் ஃப்ரேமா? ஃபேன் போடுங்க. சைட் ஃப்ரேம் எங்கே வருது? இல்லை, அது இதில் எடுத்துக்கிட்டு எல்லாமே சென்டர் ஃப்ரேம். சரி, ரைட் விடு, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? லைட்டாக அப்படி கிராஸ் ஆகுது, லேசாக கிராஸு. இன்னும் கொஞ்சம். ஓகே, அப்படியே இருக்குது. இந்த இது போர்ஷன் ஃபுல்லாக அப்படி தான் படிக்கணும். சரியா? ரன்னிங் ஸ்டோரி போகலாமா? போகலாம். அப்படி ரன்னிங் ஸ்டோரி போகலாம். அது போயிட்டு இருக்கா? பாஸ் பண்ணிடுச்சு. குட், சூப்பர். ரெடி? ஃபேன்ஸ் ஆஃப். எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக ஸ்மைல் பண்ணி அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக. ஓகேவா? ரெடி? நிமிந்து பாரு கொஞ்சம். அப்படிதான், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ரெடி அண்ட் ஆக்ஷன். விரிவான செய்திகள். பிரதமர் மோடி பட்ஜெட்டுக்கு பின்னான கருத்தரங்கில் காணொலி மோடி பட்ஜெட்டுக்கு இல்ல, பிரதமர் மோடி பட்ஜெட்டுக்கு பின்னான கருத்தரங்கில். ஓகே, புரியுதா உனக்கு? ரெடி? ஃபர்ஸ்ட்ல இருந்து போ. விரிவான செய்திகள். பிரதமர் மோடி பட்ஜெட்டுக்கு பின்னான கருத்தரங்கில் காணொலி காட்சி வழியே இன்று கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள் என வேளாண் துறையினரிடம் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டதுடன் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை அடிமட்ட அளவில் விரைவாக அமல்படுத்தும்படியும் வலியுறுத்தினார். அவர் பேசும்போது 3வது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் பாஜக அரசு சார்பில் முழு அளவிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டுக்கு முன்பு அதனை உருவாக்குவதற்காக அனைத்து துறையை சேர்ந்தவர்களிடம் இருந்தும் தரவுகள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்பட்டு பட்ஜெட் ஆனது ஒரு வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டது.
அதனால் இந்த பட்ஜெட்டை தற்போது திறம்பட அமல்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. வளர்ச்சிக்கு முதல் இயந்திரம் என்று வேளாண்மை கருதப்படுகிறது. இந்த அரசானது வேளாண் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இயங்கி வருகிறது என அவர் கூறினார். அவர் தொடர்ந்து நாடு இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க தானிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவையையும் சுட்டிக்காட்டி பேசினார். அதனால் அதிக விளைச்சலை தரும் பயிர்களின் விதைகளில் கவனம் செலுத்தும்படி அவர் தனியார் துறையினரை கேட்டுக்கொண்டார். செய்தி வாசிப்பாளர் பயிற்சியில் தமிழை தாண்டி மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம்னு எல்லா மொழியிலையும் பயிற்றுவிக்கிறோம். அதையும் தாண்டி வீடியோ ஜாக்கி, நிகழ்ச்சி தொகுப்பாளர், ரேடியோ ஜாக்கி, ஆர்ஜே, எஃப்எம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம் சிறப்பாக. தமிழகம் முழுவதும் நமது மாணவர்களாக ரேடியோ ஜாக்கியை கலக்கிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதற்கான ப்ரொஃபஷ்னலாக ஜெயிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமோனியல்ஸும் நம்ம இந்த கொக்கரக்கோ யூடியூப் சேனலில் இருக்குது. அப்படிங்கிறதையும் எல்லாரும் மறந்துட வேண்டாம். அதையும் போய் நீங்கள் நல்லா பாருங்கள். ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மணிப்பூரில் நீடித்த அமைதியை நிலைநாட்ட முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. இது தொடர்பாக தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். நான் சேலம்லேருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் சதீஷ்குமார். நான் செய்தி வாசிப்பாளராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6-7 வருஷம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நடுவில் ஒரு யூடியூப் சேனலில் கூட நான் வாய்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு அது ஒரு கரெக்டான ஒரு நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா நம்ம படிக்கிறோம், போகிறோம், நம்ம வாய்ஸ் போடுறோம் அப்படின்னு தான் இருந்தது. அப்புறம் ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் யூடியூப்பில் கொக்கரக்கோ சேனல் அப்படிங்கிறது நான் யதார்த்தமாக கிடைச்சிது. அப்போ தான் நான் அதில் மணிகை சாரோட நம்பர் இருந்தது. கால் பண்ணி கேட்டோன்னே நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்போ கூட எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு சந்தேகங்கள்லாம் இருந்தது. நிறைய இடத்துல இந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க, ஏமாற்றுவாங்க, அப்புறம் சரியாக கோச்சிங் தரமாட்டாங்க. இது அது இல்லாமல் இது ஆன்லைனில் கிளாஸாக இருக்குது, எப்படி இது செட் ஆகுமாலாம் யோசித்தேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸில் கற்றுக்க முடியாத விஷயங்களை கூட நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் கற்றுக்கலாம். இதில் நீங்கள் வெறும் செய்தி வாசிப்பாளர் ஆகிறதுக்கான விஷயங்களை மட்டும் அவர் நம்மளுக்கு கற்றுத்தரது கிடையாது. நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், பொது அறிவு விஷயங்கள், நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களை நிறையா விஷயங்களை அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்னா நான் அதில் என்னோட அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் சில விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளவோ அந்த உலகத்தால் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒவ்வொரு சின்ன வார்த்தைகளுக்கு கூட பின்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருக்குதுங்கிறதே எனக்கு மணிகை சார் சொல்லிதே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் செய்தி வாசிப்பாளர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதுக்கும் இன்னும் நிறையா எவ்வளவோ வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஏன்னா ஒரு ஏஐயில் பார்த்தீங்கன்னா அவங்க பிக்சர் கிரியேட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஒரு டப்பிங் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சிங்க் ஆகிறது ஒரு மனுஷனால் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சார் எங்களுக்கு புரிய வச்சு அவ்வளோ எங்களுக்கு அவரோட கடின உழைப்பை போட்டு எங்களை ரொம்ப மெருகேற்றினார். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வேறு எங்கேயும் கற்றுத் தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சார் ரொம்ப அருமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. இது ஆன்லைன் கிளாஸ்லேயே நடந்திருந்தாலுமே கூட நாங்களாம் செய்தி இது வாசிக்கும் போது ஒரு சின்ன வரி, அந்த ஒரு சின்ன வரியை நாங்கள் தப்பாக உச்சரித்தா கூட அதை நுணுக்கமாக அவர் கண்டுபிடிச்சி இது தப்பு, இது உச்சரிப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். நம்ம சாதாரணமாக எண்கள் ஆகட்டும், இல்லை ஒரு தசம பாகத்தில் இருக்க எண்கள் ஆகட்டும், நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போவோம். ஆனால் இது இப்படி தான் உச்சரிக்கணும், இதுதான் முறை, இப்படி தான் இது இந்த முறையில் தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததே சார் தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி இந்த லைம்லைட் கோச்சிங் கிளாஸ்க்கு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன். அமெரிக்காவின் வர்ஜீனியா மாகாணத்தின் தென்மேற்கு பிராந்தியத்தில் வெடிமருந்து தொழிற்சாலை அமைந்துள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் உள்ள வெடிமருந்து கிடங்கு திடீரென வெடித்து சிதறியது. இதனால் ஏற்பட்ட தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகாலை நேரம் என்பதால் ஊழியர்கள் அதிக அளவில் இல்லை. எனவே பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யா உக்ரைன் இடையேயான தொடர்வது உலக செய்தி. உலக செய்திகள் அது. ஆமாங்க சார். தொடர்வது உலக செய்திகள் சொல்லிட்டு போட்டேன் சார். தொடர்வது உலக செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார்.
அதே நேரம் உக்ரைனுக்கு அமெரிக்கா இதுவரை வழங்கிய ஆயுதம் மற்றும் நிதி உதவிகளுக்கான தொகையை திருப்பி தர வேண்டும் அல்லது உக்ரைனில் உள்ள அரிய கனிமங்களை எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். எந்த அளவுக்கு சார் வந்து ஒரு விஷயத்தை எங்களுக்கு புரிய வச்சிருந்தாருன்னா, அப்படியே உட்கார்ந்தபடியே எதை பற்றியும் எதையும் பார்க்காம மனசுல இருந்தே அதை சொன்னா எந்த அளவுக்கு சார் வந்து எங்களுக்கு அதை உள்வாங்குற மாதிரி எங்களுக்கு புரிய வச்சிருப்பாருன்னு பார்க்கணும். இது மாதிரி உங்ககிட்டே நிறைய கதை இருக்கு. ஓகே, ஆனா பிரியா உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய கதை இருக்கு. வெரி குட், சூப்பர். கிளாஸ்ல ஹைலைட்ஸ்னு என்ன நினைக்கிறீங்க? கிளாஸில் வந்து ஹைலைட்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சுவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். சார் வந்து கரெக்டாக 8:30க்குலாம் வந்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஒரு நிமிஷம் நம்ம லேட்டானாலும் ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிடுவார். அதே மாதிரி நம்ம கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு கிளாஸ் யாராவது கவனிக்காமல் மியூட்டில் போட்டுட்டு வெளியில் எங்கேயாவது போயிருக்காங்களா, இல்லை கிளாஸ் அவங்க கவனிக்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹரிபரியாக ஒரு ப்ரிப்பரேஷனாக எதுவும் பண்ணாமல் யாராவது வந்திருந்தாங்கன்னா அதை கூட கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சிடுவார். இதுதான் நான் வந்து கண்டிப்பாக ஹைலைட்னே சொல்லுவேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸில் கூட நம்ம வந்து ஏமாத்துறதை அவங்க கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஆனால் ஆன்லைன் கிளாஸில் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூட்டில் போட்டு வெளியில் போயிட்டீங்களா, கிளாஸ் நீங்கள் கவனிக்கல அப்படிங்கிறத கரெக்டாக அவர் கண்டுபிடிச்சோம். கரெக்டாக அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் எங்கே அவங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிவிடுவார். அப்புறம் திரும்ப அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஒரு மைன்யூட்டாக வந்து கவனித்து கிளாஸை வழிநடத்தி கொண்டு போவார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே சார்கிட்ட ட்ரெயின் ஆகிற, சார்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற ஒவ்வொரு மாணவர்களுமே ஒரு அவங்களோட எதிர்காலத்தை வந்து ஒரு நல்ல விதமாக அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சாரோட ஒரு எண்ணமே. அந்த மாணவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த பெருமை எல்லாமே எங்கள் மணிகை சாருக்கு தான் சேரும் அப்படிங்கிறத நான் இந்த ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த போட்டித் தொடரில் துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் 12வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணியை சந்திக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தனது முதல் 2 லீக் ஆட்டங்களில் முறையே வங்காளதேசத்தையும் பாகிஸ்தானையும் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்து அரையிறுதியை உறுதி செய்தது. தொடர்வது வானிலை செய்திகள். இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஜப்பானில் வந்துட்டு தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருக்கிறதா வந்து சார் எங்கிட்ட சொன்னார். நாங்களும் அவங்கள பார்த்துருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். சார்கிட்ட பயிற்சி எடுக்கிற மாணவர்களும் மாணவிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உள்நாட்டில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலையும் போய் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சேனல்ஸ்லையுமே வந்துட்டு சாரோட மாணவர்களும் மாணவிகளும் இருக்காங்க. எங்கே நீங்கள் போனீங்கன்னா மீடியா சைடு நீங்கள் எந்த சைடு போனீங்கனாலும் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு சார் வந்து இத்தனை வருடமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வகுப்பை நடத்தி ஒவ்வொரு மாணவர்களையும் வந்து ஒரு தலைச்சிறந்த மாணவர்களாக ஒரு மீடியாவில் வந்து சாதிக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக்கிட்டு இருக்கிறார். டேக் மீண்டும் தலைப்புச் செய்திகள். நான் டேக் சொன்ன பிறகு ஒரு செகண்ட் கேப் விட்டுக்கோ, நிமிந்துக்கோ, நீ அப்படிக்காரு கொஞ்சம் உள்ளே வந்துக்கோ, அப்படி இருந்துக்கோ. இது நான் சொல்லி முடித்த பிறகு ஒரு செகண்ட் கேப் விட்டு போங்க, அப்போ தான் எடிட்டிங் கட் பண்ண முடியும். சரியா? டேக். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்ஜெட்டை அமல்படுத்த ஆலோசனைகளை வழங்குங்கள். வேளாண் துறையினருக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். மணிப்பூர் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு. அமெரிக்கா வெடிமருந்து தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம். ஃப்யூச்சரில் வரப்போகிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் வந்து இதுதான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்லையோ இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு குரல் வளம் இருக்குதுனாவோ இல்லை உங்களால் தமிழ் நல்லா படிக்க முடியும் இல்லை உங்களுடைய தாய்மொழியை நல்லா உங்களால் படிக்க முடியும்னாவோ இல்லை மீடியாவில் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே போதும். நீங்கள் வேறு யாரையும் தேடி போக வேண்டாம். நீங்கள் மணிகை சாரை மட்டும் தேடி வந்தால் போதும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளர்கள் பயிற்சி மட்டும் கிடையாது, டப்பிங் ஆர்டிஸ்ட் பயிற்சி மட்டும் கிடையாது. A to Z மீடியாவில் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா டவுட்டுமே சரி எல்லா கிளாஸுமே அவர் எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் தாராளமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் துளி கூட சந்தேகம் இல்லாமல் சாரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்.
அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம சொன்னது நான் சொல்கிறது வந்து உண்மை அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் பயிற்சி முடிஞ்சு வெளியில் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு தான் வெளியில் வருவீங்க. அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இப்போ இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்தில் இந்த ஒரு மீடியா ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாதித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மெருகேற்றிக்கலாம். அதுக்கு நான் 100% ஷூரிட்டி தரேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.